அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இந்த சிறந்த நாளில் இந்த காலை பொழுது என் உயிரோடு கலந்த தமிழ்தாய் ஆசீர்வாதத்தோடு இந்த ஆங்கில புத்தாண்டில் இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தருணத்தில் இங்கே கூடியிருக்கும் நமது சொந்தங்களுக்கு மத்தியில் எங்களுடைய சேர்மன் திரு தனுஷ்கோடி ஐயா அவர்களே, திரு சக்திவேல் ஐயா சீஃப் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், திரு சர்பராஜன் சார் அவர்களே சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், திரு சுரேஷ்குமார் சார் அவர்களே சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், மற்றும் திரு பிரேம் சார் அவர்களே சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், திரு சிங்காரவேலன் சார் அவர்களே சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அண்ட் எங்களது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் மற்றும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் திரு ஜெயேந்திரன் சார் அவர்களே, திரு சந்திரசேகர் சார் அவர்களே எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அண்ட் கார்த்திக் பாலாஜி சார் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அவர்களை வரவேற்று மற்றும் இந்த விழாவிற்கு கெஸ்ட் ஆஃப் ஆனராக வருகை தந்திருக்கும் திரு செந்தில் ப்ரொபரேட்டர் ஹெரிட்டேஜ் ஆர்ட் சுவாமிமலை, திரு பிரேம்குமார் ஆர்டிஸ்ட் ஹெரிட்டேஜ் ஆர்ட், திரு திசாந்தன் ஆர்டிஸ்ட் ஹெரிட்டேஜ் ஆர்ட், அண்ட் பிரேம்குமார் ட்ரிம் இன்ஜினியரிங், திரு சஞ்சய்குமார் ட்ரிம் இன்ஜினியரிங், திரு சிவதனுஷ் அவர்கள் ப்ரொபரேட்டர் எஸ்என்டி அக்ரோஃபுட், திரு பி ராஜேந்திரன் ப்ரொபரேட்டர் ஆதித்யன் பேக்கர்ஸ், திரு பாபு ஜீவன் என்டர்பிரைசஸ் பாண்டிச்சேரி, திருமதி ரோஹிணி மஞ்சுஸ்ரீ, திரு நரசிம்மமூர்த்தி மஞ்சுஸ்ரீ, திரு ஸ்ரீநாத் டைட்டானிக் மோட்டார்ஸ். இவர்களுக்கு மத்தியில் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எங்களது சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸர் திரு பிரபாகரன் சார் அவர்களே, இவங்களை எல்லாத்தையோட இங்கே கூடியிருக்கும் என் இனிதான சக ஊழியர்களே, போத் ஹெட் ஆஃபீஸ், ஃபேக்ட்ரி, சேல்ஸ் டீம், ப்ளஸ் நம்ம சாம்பியன்ஸான ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர்ஸ் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மறந்தாலும் இந்த காளிமார்க் குடும்பம் அனைவரும் எங்கள் சேர்மன்லேருந்து எங்கள் சீனியர் டைரக்டர்ஸ்லேருந்து அவங்க குடும்பத்தாரிலிருந்து மறக்க முடியாத ஒரு நபர் இங்கே இருக்கார். அவரை சொல்லணும்னா ஐயாவோட பார்வையில் ஐயன் திருவள்ளுவர் எழுதிய ஒரு குறள் தான் ஞாபகம் வருது. இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த பொருள் உலகத்தில் மிக சிறப்பான ஒரு காரியத்தை ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும்னா ஒரு மிகச்சிறப்பான நபர்கிட்ட தான் அதை கொடுக்க முடியும். அந்த நபர் யாருன்னு தேடுறதுல தான் பெரிய தேடலே இருக்குது. அது ஐயா அவர்கள் எங்களது மேனேஜிங் டைரக்டர் திரு ரமேஷ் சார் அவர்களே, உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒரு சின்ன கதை, நம்ம இங்கே இருக்கிறதுக்கான காரணம், இதை எங்கேருந்து வேணாலும் பண்ணியிருக்கலாம். இங்கே இருக்க வேண்டிய காரணம், இந்த லான்ச் எல்லாம் எதுக்கு? எங்கள் மேனேஜிங் டைரக்டர் ரூமுக்குள்ளே போனால் ஒரு கதை சொல்லுவாங்க, கண்டிப்பாக தினம் ஒரு கதை. அந்த கதையிலேருந்து இது எடுத்ததுனால மகாபாரதம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் அறிந்த கிருஷ்ணர் மகாதேவன்கிட்ட போகிறாரு, சகாதேவன்கிட்ட போகிறாரு. கற்றும் தேர்ந்த சகாதேவன்கிட்ட கேட்குறாரு, இந்த போரை நிறுத்துறதுக்கு வழியே இல்லையான்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், 4 வழி இருக்குது, வேணால் முயற்சி பார்க்கலாம். முதல்ல கர்ணனுக்கு முடிசூட்டிடலாம், அவனை ராஜ்யத்தை கொடுத்துடலாம். அந்த கண்ணன் சொல்கிறார், அது எப்படி முடியும்? முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது. அப்போது அர்ஜுனனை வேணால் வதம் பண்ணிடலாம், 4 லாங்குவேஜில் சொன்னால் வதம் பண்ணிடலாம். அதுக்கும் கண்ணன் சொல்கிறாரு, இல்லை முடியாது, அது எப்படி நடக்கும்? அப்போது ஒரு வேலை பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளான வேலை, திரௌபதியோட கூந்தலை வெட்டிடலாம். நடக்கவே நடக்காது. 4வது சொல்லு, இது எல்லாம் நடந்துடும், ஆனால் ஒன்றே ஒன்று நடக்காது. 4வதும் நடக்காது, அது சொல்லுங்கள்.
கண்ணன்ட்ட சொல்கிறாரு, நீ சும்மா இருந்தால் போதும்ப்பா. அந்த மாதிரி அவர் சும்மா இல்லாமல் எங்களை எல்லாரையும் வழிநடத்தி இந்த இடத்துக்கு நம்ம காளிமார்க் சரித்திரத்தில் முதல் முறையாக ஒரு ஜூஸ் லைனை இனவுஸாக எக்ஸிக்யூட் பண்ணி இன்றைக்கி இந்த இடத்துக்கு நம்ம நடத்தியிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி பாராட்டி அவருக்கு எங்கள் அனைவர் சார்பாகவும், அவருக்கு மட்டுமல்ல இங்கே கூடியிருக்கும் அனைத்து குடும்ப மற்றும் ஊழியர்களின் சார்பாக அவர் சிந்திய வேர்வைக்கு வெற்றி என்று இங்கே வேர் வைக்கும், அந்த வெற்றி இங்கே வேர் வைக்கும், ஒவ்வொருத்தரோட வேர்வைக்கும் இந்த இடத்துல வெற்றி வேர் வைக்கும் என்று உறுதியளித்து இந்த ஆங்கில புத்தாண்டு புது பொலிவையும் புது வளர்ச்சியையும் புது சவால்களையும் புது வெற்றிகளையும் அனைவருக்கும் கொடுக்கட்டும். அனைவரது வாழ்விலும் அன்பையும் மகிழ்ச்சியையும் நோயில்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வத்தையும் நாம் வணங்கும் இறைவனிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மறுமுறை வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று காளிமார்க் குழுமம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. நாங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு சுவாமி மலையில் யார் இது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி தேடி பிடிச்சி ஹெரிட்டேஜ் செந்தில் அவர்களை தேர்ந்தெடுத்தோம். இன்னைக்கு நிலைமைக்கு ஐம்பொன்னில் சிலை பண்ணுறது ரொம்ப ரேர், 1 or 2 people தான் இருக்காங்க. அதில் கை தேர்ந்தவர் இவர். அதனால் அவருக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஐம்பொன்னுனா பித்தளை, வெள்ளி, பிரான்ஸ், அது வெண்கலம், காப்பர் துத்தநாகம் ப்ளஸ் செம்பு ப்ளஸ் ஒரு தங்கம் ஒரு பொட்டாச்சும் போடணும். நான் இன்றைக்கி விலைக்கு அது ஒரு சின்ன ஒரு 2 inch ஸ்டாச்சுவே 20,000 30,000 வந்துடும். அதனால் அது செய்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. எல்லாம் மோல்டு எடுத்து போயிடுவாங்க. இவங்க தான் இதில் காமிச்சது உங்களுக்கு ஒரு 2% தான் நான் உங்களுக்கு காமிச்சோம், உங்களை போர் அடிக்க வேணான்ட்டு. இதில் நிறைய வேலைகள் இருக்குது. அவங்கள நேரில் போய் பார்த்ததுனால என்னுடைய அழைப்புக்கு இணங்கி ரமேஷ் சார், சர்பராஜன் சார் அண்ட் சிங்காரவேல் சார் அந்த ஸ்பாட்டுக்கே வந்திருந்தாங்க. அவங்க எப்படி செய்கிறாங்கன்றத பார்த்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் செந்தில். இது குறுகிய காலத்தில் பண்ணியிருக்காரு. விஷயத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் முதுகலை படிச்சிருக்காரு. அவர் இந்த ஆர்டர் கொடுத்ததுலேருந்து நைட் அண்ட் டே தூங்காமல் அன்றைக்கி நாங்கள் வரான்றதுனால வெயிட் பண்ணி அதெல்லாம் செஞ்சு முடித்தார். இதே மாதிரி ஒரு செட்டு நம்ம நிலக்கோட்டைக்கும் இன்னொன்று சின்னதாக நம்ம ஆஃபீஸ்க்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் வரக்கூடிய நாட்களில் நம்ம திறந்து வைப்போம். இவர் கெஸ்ட் லெக்சராக இருக்கார் நிறைய இன்ஸ்டிடியூஷனில் போயிட்டு. முழுக்க இவரோட கைவண்ணத்தால் ஆனது. அந்த புருவத்தில் இருந்து அந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். அது ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஒரு நன்றி. இதுவும் நாங்கள் கலந்து ஆலோசிக்கும் போது ரமேஷ் சார் அவரோட ஐடியா, ஏன் சார் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களே அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், வெயிலில் போய் நிற்கிறாங்கல்ல ஸ்கூலாக அவங்களுக்கே கொடுப்போம், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பொறுப்பு வரும்னு சொல்லிட்டு அது ஒரு ஐடியா. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஐடியா சார். ரியலி ஆல் தட். ஸோ அதை மிகுந்தமாக கஷ்டப்பட்டு இவ்வளோ பார்த்துருப்பீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண அதில் திரும்பவும் நான் 1% தான் இங்கே காமிச்சிருக்கு. நைட் அண்ட் டேவாக இந்த டீம் ஃபுல்லாக பின்னாடி படையே இருக்குது. ஹவுஸ் கீப்பிங்லேருந்து கார்த்திக் வரைக்கும் எவ்ரிபடி புட் இன் தேர் எஃபர்ட். அது இல்லாமல் நம்ம அவுட் சைடு திரு ராஜேந்திரன் அண்ட் ஃபேமிலி வந்துருக்காங்க. அவங்களெல்லாம் நைட் அண்ட் டே தூங்க விடாமல் எங்களுக்கு லேபிள் இந்த டேட் நாங்கள் கரெக்டாக நினச்சி தான் கொடுப்போம். ஆனால் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். எஸ்டிசேகர் ட்ராமா மாதிரி ட்ராமா கூட ஆரம்பிக்கணும், 8 மணிக்கு கேட்டால் முடிக்கணுன்ற மாதிரி அவரை ரெக்வஸ்ட் பண்ணுவோம். இது மாதிரி நிறைய பேரோட உழைப்பு பின்னாடி இருக்குது. ஐ ஹவ் டு தேங்க் பிரசன்னா, என்னுடைய டிசைனர். அவர் ஒரு வாட்டியும் மூஞ்சியை துணிக்காம நான் எதையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது. எதுக்காக ஒருத்தர் அவரை எல்லார் கண்ணிலையும் படாதுன்னு அவர் கண்ணில் படும். எல்லாம் முடிச்சு அப்பாடான்னு எடுத்து போனால் ஒரு புள்ளி வைப்பார். அதுக்கெல்லாம் தண்டிச்சுட்டு லீவில் போனால் கூட லேப்டாப் எடுத்துகிட்டு போய் ஆந்திராவில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து ஒர்க் பண்ணி கொடுத்தான். தேங்க்யூ கிருஷ்ணா. ஐ தேங்க்யூ வெரி மச் ஃப்ரம் மை ஹார்ட். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் இது இல்லாமல் கார்த்திக் மட்டும் வேலை செய்கிறேன். அவங்க என்டையர் ஃபேமிலி வாஸ் இன்வால்வ்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டீசர் எல்லாம் பண்ணது கார்த்திகோட ஒய்ஃப். ஷீஸ் அ சயின்டிஸ்ட் இன் எஸ்ஆர்எம்ல அது ஸ்பேஸ் ரிசர்ச்சில் இருக்காங்க. அவங்களையும் தூங்க விடாமல்
அவங்க அந்த டீசர் ஃபுல்லும் அவங்களே பண்ணி கேப்ஷன்லாம் பியூட்டிஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஈவன் இஸ் சன் நோஸ் what is happening. I requested his family to come. Our son is having 1 or 2 degree fever. அதனால வர முடியல, வேற ஒரு லொகேஷன்ல கூட்டிட்டு வருவாரு. So thank you very much. Now proudly the production team will hand over to the sales the first drink mango juice to the sales to sell it. Thank you very much. கதைகள் அவரோட கதை தான். நம்ம நல்லா ஊக்குவிச்சோம்னா ஒரு பின் ஊக்குவிக்கிறவங்க கூட தேக்கியே வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சேல்ஸ் டீம் வந்து ஒரு ஓட்டை வச்சு நாங்கள் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுறதுன்னு கேட்கறதுனால தான் அடுத்து அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே லான்ச் பண்ணலாம். ஓப்பன் பிளாங்கெட் அப்ரூவல் பிளான் பண்ணாரு. ஸோ இனிமேல் எவ்ரி மந்த் காலிமார்க்கில் ஒரு 1 or 2 ப்ராடக்ட் லான்ச் ஆகிட்டே இருக்கும். அது எப்போ முடிக்கும்னு எங்களுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் த ரேட். தேங்க்யூ சேல்ஸ் டீம் ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட். இப்போ சேர்மன் சார் ஒரு சின்ன டிப் கொடுத்தாரு. மேங்கோ தான் ஏற்கனவே நம்ம ஃப்ரூட் டேங்கில் இருக்கு, இப்போ என்ன புதுசாக பண்ணியிருக்கீங்கன்னு. ஒன்று லேபிளை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். முதல்ல இருந்த லேபிள் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆனால் வெயிலில் வச்சாலும் கொஞ்சம் போயிடும். இது வந்து இன்னும் க்ளீனாக பண்ணியிருக்கோம். அகெயின் தேங்க்ஸ் டு ராஜேந்திரன் ஆதித்யா பேக்கிங். அவர் வந்து குவாலிட்டியில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு நிமிஷமும் நமக்காக உழைச்சு, அதுக்கு இல்லாமல் நம்ம வந்து நெகோஷியேட்டும் பண்ணி பெட்டர் ரேட் மார்க்கெட்லேயே இல்லாத ரேட்டு கொடுத்துருக்காரு. அதனால சேஞ்சு. அப்புறமா ஃப்ரூட் பல்ப் வந்து மற்ற கம்பெனிஸ்லாம் 2.5% தான் போடுறாங்க ஜிஎஸ்டிக்காண்டி. நம்ம 10% ஃப்ரூட் பல்ப் போடுறோம். ஃப்ரூட் பல்ப் குவாலிட்டி வந்து உலகத்தரம் வாய்ந்த இந்த பெஸ்ட் பல்பிங் யூனிட்லேருந்து தான் எடுக்கிறோம். அது ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து ஈவன் இந்த பெட் பாட்டில் வந்து நம்மளுடைய மோடில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் டு மஞ்சுஸ்ரீ அண்ட் கம்பெனி. அவங்களோட ஹெல்ப் பண்ணி அவங்கக்கிட்ட நெகோஷியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த வேலையை நான் ரமேஷ் சார் கொடுத்துருவேன். நான் நெகோஷியேட் பண்ண மாட்டேன். அவர் என்ன ரேட் வைக்கிறாரோ அவங்க ப்ரைஸ் லிஸ்ட் அவங்க வாங்கிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றி. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கனால தான் சார் இந்த ஃப்ரூட் டேங்கை இப்போ திரும்ப ரீலான்ச் பண்ணியிருக்கோம். எப்படி இப்போ தளபதி படம் மற்ற படம்லாம் ரீலான்ச் பண்ணுறாங்களோ அதனால நாங்கள் எடிட்டிங் பண்ணி கொஞ்சம் மானிட்டரி பண்ணுவானே எல்லாம் போட்டு ரீலான்ச் பண்ணுறோம் சார். தேங்க்யூ சார். ஐ ஹோப் ஐ ஆன்சர் யுவர் கொஸ்டின். Now we'll hand over apple to the sales team. ப்ராடக்ட் today இன்னொரு ஹீரோயின் வெயிட் பண்ணுறாங்க. அது ஏன் ஹீரோயின் சொல்லுன்றது அப்புறமா விளக்குறேன். ஹீரோ வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சில்லி கோவா. சில்லி கோவா வந்து அது ஒரு வித்தியாசமான ப்ராடக்டாக இருக்கும். நம்ம வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழத்தை கட் பண்ணி அதுக்கு ஒரு சில்லி பவுடர் போட்டு அந்த சாஸ் போட்டு சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட், அந்த நேச்சுரல் நஸ்டால்ஜிக் மெமரி வரும்னு சொன்னாங்க. இந்த அந்த ஓல்டு மெமரி ரீகால் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் இங்கே இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் சின்ன வயசில் அப்படி தான் சாப்பிட்டு இன்றைக்கும் அதை தொட்டு இந்த காலத்து பசங்களும் அந்த கொய்யாப்பழத்தை லைக் கொடுத்தா எடுக்க மாட்டாங்க. இல்லை இன்னொரு பியூட்டி இருக்குது. எல்லா கம்பெனிகளும் இது வந்து கொய்யாப்பழம் ஜூஸ் போடுறாங்க. ஆனால் அந்த ஜூஸில் வந்து ஒயிட் கொய்யா தான் இருக்கும், வெள்ளை கொய்யா தான் சீப்பாக கிடைக்கும். நம்ம போடுறது வந்து பிங்க் கொய்யா, சிவப்பாக இருக்கிற கொய்யா போடுறோம். அதில் இருந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஜூஸையும் கான்சன்ட்ரேட்டட் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதில் சில்லி அண்ட் சால்ட் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இதுலேயும் 10% பல்ப் கொண்டிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஆடட் அட்வான்டேஜ் நம்ம ப்ராடக்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு உன்னதமான ப்ராடக்டை திருப்பியும் அதே மாதிரி திரு டிசைன் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கு சீனியர் மோஸ்ட் பீப்புள் நம்ம காளிமார்க்கிலேயே ரொம்ப சீனியராக இருக்கிற அண்ணாதுரை அண்ட் பாதுஷா அண்ட் அவரோட டீம் 2 பேரையும் உள்ளே இறக்கியிருக்காரு. ஸோ ஆல் தி பெஸ்ட். லெட் அஸ் மேக் இட். Now the time to launch Chili Goa. நம்ம டாக்லைன் தெரியும், வரவேற்பறையில் இருந்த காலமானது சமையல் அறைகளில் கூட்டிட்டு தான் நம்ம லாஸ்ட் டைம் ஆயில் லான்ச் பண்ணும்போது ரமேஷ் சார் அதை பேசி வீடியோ வைரல் ஆச்சு. அதே மாதிரி இப்போ மக்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமையல் அறைக்கு வட நிலையிலும் வடலை இருக்குது. அதில் முக்கியமான பொருட்களாக வந்து 24 மணி நேரம்
வீடியோ நம்ம லான்ச் பண்ணுறோம். அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அதை யார்கிட்ட இந்த பொருளை கொடுக்கலாம்னு நிறைய கான்ட்ராக்டில் பேசிட்டே இருக்கும்போது சார் ஒரு 4 சாம்பிள் கொடுத்துருந்தாரு. சிவதனுஷ்கிட்டேருந்து வந்த சாம்பிள் அதை நம்ம வீட்டில் சமைச்சு பார்த்தோம். ஈவன் நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கூட வீட்டில் சமைச்சு பார்த்தாங்க. உளுந்தாலை பொறுத்த வரைக்கும் மற்ற தாலை விட ஃபஸ்ட்டு வந்து ஹீல்டு வந்து ஜாஸ்தி கிடைக்கும், உபரி ஜாஸ்தியாக கிடைக்கும், அந்த பசை தன்மை பெட்டராக இருக்கும். அதே மாதிரி மற்ற கம்பெனிஸ் எல்லாமே சைடில் ஒரு சின்ன விண்டோ மாதிரி வச்சுருப்பாங்க. நாங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் பேக்லேயுமே விண்டோ போட்டு அதில் டபுள் கான்டாக்ட் பண்ண ப்ராடக்ட். அந்த கர்னல் வந்து பருப்பு வந்து ஒரே ஈவனாக இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதுலேயும் வந்து வேறு பிஞ்சு உழுது அது மாதிரி வேறு நாட்டிலிருந்து வாங்குற உழுதெல்லாம் மிக்சிங் கிடையாது. வெரி வெரி ப்ரீமியமாக பண்ணி அது உதயம் கூட காம்பீட் பண்ணியும் ஜெயண்ட் லைக் டாடா, சீகோல்ட் அண்ட் பேரி எல்லாம் ஃபீல்டில் இருக்காங்க, ரீட்டைல் ஃபீல்டில். அவங்களுக்கு ஒரு காம்பீட் பண்ணுற மாதிரி. பட் ஐ கேரண்டியும் 2 ப்ராடக்ட்டும் பர்சனலாக நானே விஷயம் செஞ்சு பார்த்துருக்கோம். வண்டர்ஃபுல் ப்ராடக்ட், நம்பி வாங்கலாம். அதனால் அதில் ஃபஸ்ட் ப்ராடக்டாக உயர்ந்தால வந்து சிவதனுஷ் will hand over the stage our ப்ராடக்ட். பண்ணியிருக்கோம் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட். அதே மாதிரி இந்த ப்ராசஸும் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். நீங்கள் வந்து கலப்படம் இருக்கிற தூத்தால் பார்த்தீங்கன்னா தூத்தாலை நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா மேலே ஒரு சின்ன பள்ளமாக இருக்கும், ப்ரோக்கன்ஸ் இருக்கும். இது அப்படி இருக்காது. இதில் வந்து ஃபீல்டு பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது, உபரி வந்து பெருசாக இருக்காது. பட் டேஸ்ட் அண்ட் கலர் வெரி வெரி குட், பெட்டராக இருக்கும். அதனால் அந்த ப்ராடக்டையும் தேர்ந்தெடுத்துருக்கோம். அதே மாதிரி விண்டோ வச்சு ஓப்பனில் காமிச்சிருக்கோம். இயர்லி ஸோ தேங்க்யூ. அனைவருக்கும் ராணி மார்க்கின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் உங்களுக்கு அனைவருக்கும் என்னோட புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கும் போதே வெல்கம் அட்ரஸில் சிஎஸ்ஓ சார் ஒரு கதை சொன்னார். ஆனால் பாதிலே நிப்பாட்டிட்டார். அதில் கடைசியாக சொன்னது வந்து மகாபாரத போரை நிப்பாட்டணும்னா கிருஷ்ணர் வாயை மூடிட்டு இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக போரே வந்திருக்காரு. இங்கே அதே மாதிரி தான். அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு புரியல. நான் பேச வேண்டாம்னு சொல்கிறாரா இல்லை பேசணும்னு சொல்கிறாராங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த மேடை வந்து சில விஷயங்களுக்காக நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த காளிமார்க் ஒரு தமிழில் ஒரு 5 எழுத்து, இங்கிலீஷ்னா ஒரு 8 எழுத்து. இது வந்து அந்த காளிமார்க் குடும்பத்துக்கு தான் சொந்தமாக, ஒரு காலத்தில் அந்த குடும்பத்துக்கு தான் சொந்தமாக இருந்தது. இந்த 108 வருடங்களில் அது வந்து தமிழ்நாட்டின் சொத்தாகவும் இப்பொழுது இந்தியாவின் சொத்தாகவும் மாறி இருக்குது. இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்கள் டீம் எல்லாருமே எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு உண்மையான காரணம் வந்து டைரக்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியை ப்ரொஃபஷனலாக மாற்றணும்னு சொன்னாங்க. அதோட முதல் படி வந்து என்னை வந்து கடந்த ஜூலை மாதம் என்னை வந்து மேனேஜிங் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னோடய காலகட்டம் வந்து 1821 நாள் நான் இங்கே டைரக்டராக எம்டியாக இருக்க போகிறேன். கிட்டத்தட்ட 161 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த 161 நாளில் நான் திரும்பி பார்க்குறேன் என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ தான் முதல் கல்லை எடுத்து வச்சுருக்கோம். சின்ன சின்ன கற்களாக அடுக்கி வச்சுருக்கோம். அதில் முதல் கல்லை தான் இப்போ தான் எடுத்து வச்சுட்ருக்கோம். அதில் முதல் படி எங்களை எல்லாரையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற ஃபவுண்டர். அவங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு எண்ணங்களுடையோ எதிர்பார்ப்புகளுடைய இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்களான்னா எனக்கு தெரியல. ஆனால் இந்த 100 வருடத்தில் காளிமார்க் வந்து 2 உலகப் போர்களை சமாளிச்சுட்டு வந்திருக்கு. எவ்வளவோ பேண்டமிக், பாகிஸ்தான் வார், சைனா வார், எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை கடந்து ஒரு 108வது வருடத்தில் இன்றைக்கி அடி எடுத்து வச்சுருக்கோம். அவங்கள நம்ம மறந்தோமா, நினைக்கிறோமா, இல்லை இனிமேல் 100 வருஷத்துக்கு நினைக்க போகிறோமா, இது எல்லாரையும் நினச்சி தான் இந்த ஐடியாவை வந்து கன்சீவ் பண்ணது வந்து எங்களுடைய சிஓ சார் மிஸ்டர் பிரபாகரன் சார். நம்ம கண்டிப்பாக பண்ணணும் சார்னு சொல்லிட்டு ஸோ அதனுடைய எதிரொலியாக நான் போர்டில் கேட்டேன் அப்ரூவலுக்கு. யாருமே மறுக்கலை, எல்லாருமே உடனே சரின்னு சொன்னாங்க. சார் எங்களுக்கே இந்த ஐடியாஸ் வரல, நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு மோட்டிவேட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ டைரக்டர்ஸ் வந்து இந்த தருணத்தில் அவங்க ஃபேமிலி மெம்பர் சார்பாகவும் டைரக்டர்ஸ் எல்லாருடைய சார்பாகவும் எங்கள் எல்லாருடைய சார்பாகவும் அவங்களுக்கு உங்கள் எல்லாத்துட்டையும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காளிமார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கெல்லாம் காளிமார்க் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கௌரவமாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அதுதான் அடையாளம். எங்களை மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க என்னையிலேருந்து நேற்று சேர்ந்த கடைசி எம்ப்ளாயி வரைக்கும்
எங்களுக்கு அடையாளமே அதுதான். இன்றைக்கி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மார்க்கெட்டில் காளிமார்க்கை பற்றி எவ்வளோ நல்லா தெரியுமோ அதே மாதிரி என்னையை வந்து நல்லாவே தெரியும். இந்த பெருமைக்கு காரணம் வந்து இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் காளிமார்க்கோட பிராண்ட். காளிமார்க்குங்கிற ஒரு பிராண்ட் இல்லை, திரும்ப சொல்கிறேன், எங்களுடைய அடையாளம். ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி சிலை எடுத்ததில் எங்களுக்கு எல்லோரும் பரம திருப்தி. அப்போது எங்கள் சிஓ சார் சொன்னது மாதிரி யார்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது? அப்போ தான் சுவாமிமலையை சேர்ந்த நம்ம செந்தில் சாரை பார்த்தேன். அவங்க இடத்துக்கு நான் போயிருந்தோம். அருமையாக பண்ணிகிட்ருக்காரு. நீ பஞ்சலோகத்தில் சிலை செய்கிற மாதிரி யாருமே இல்லை, நேச்சுரலாக பண்ணுறதுக்கு ஆட்களே இல்லை. நிஷாந்தன் நான் போனேன். நிஷாந்தன் சார் எங்கே இருக்கீங்க? இருக்கீங்களா? நிஷாந்தன் நாங்கள் நேராக போய் பார்க்க போகும்போது ஒரு தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. நிஷாந்தன் நான் பார்த்ததை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆஃப் பேண்ட் போட்டிருந்தாரு. தம்பி நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அவரை பார்த்தா அவர் காலேஜில் ஒரு பிஹெச்டி ப்ரொஃபஸர், பயந்து போயிட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிம்பிளாக ஒரு கால்செட்டை போட்டு அந்த சிலையை செஞ்சுட்டு இருந்தார். அந்த இன்வால்மெண்ட் நான் பார்த்தேன். சார் ஹேர் இப்படி இருக்கணும் சார், பொட்டு இப்படி இருக்கணும் சார், அந்த அம்மா போட்டுக்கிற மாலை இந்த மாதிரி இருக்கும் சார், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அழகாக சொன்னார். நிஷாந்தன் ரொம்ப அருமையாக பண்ணீங்க. செந்தில் உங்கள் டீமுக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதாவது இந்த ஆர்&ஆர் ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன் வந்து எல்லாமே நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நம்ம சிஎஸ்ஓ ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் போதும், மொத்தத்தில் நாங்கள் பார்த்துக்குறோன்றதுனால திரும்ப அதை நிப்பாட்டிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுக்கு. ரெண்டாவது இன்றைக்குள்ள ப்ராடக்ட் சேல்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே எந்த ப்ராடக்ட் இல்லையோ அதை தான் கேட்பாங்க. இதை கொடுத்துருந்தா நான் ஒரு 200 கோடி பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அதில் நம்ம சிஎஸ்ஓ வந்து கேட்கவே வேண்டியதில்லை, நிறைய ப்ராடக்ட் கேட்டார். அவனுடைய முதல் படியாக ஏற்கனவே நம்ம சேர்மன் சார் சொன்னபடி ஃப்ரூட்டாங்கி ஏற்கனவே இருக்குது. இன்றைக்கி மறுபடியும் ஆப்பிளும் சில்லி கோவாவும் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக ஒவ்வொரு இடைவெளியில் விட்டு புது புது ப்ராடக்ட் வரப்போகுது. இன்னும் 2 ப்ராடக்ட் வந்து நம்ம கையிலே வச்சுருக்கோம். அந்த 2 ப்ராடக்ட்டை வந்து இப்போ நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பல்பி ஆரஞ்சும் கிரேப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ சேல்ஸ் டீமில் கேட்டிருக்காங்க. ஃபுல் சப்போர்ட் வந்து எனக்கு மஞ்சுஸ்ரீ, அதோட ஆதித்யா பேக்கர் மிஸ்டர் ராஜேந்திரன். அவர் பாவம் எங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப திணறாருன்னு நினைக்கிறேன். சாதாரணமாக எங்களுக்குள்ள டைரக்டர்ஸில் சொல்லுவாங்க, சார் ஒரு ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா 3 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க. அது மிஸ்டர் ஜெயேந்திரன் சந்துரு நல்லாவே தெரியும், லேசான விஷயங்கள் இல்லை அப்படின்னு. இன்றைக்கி அதை பிரேக் பண்ணி முதல் தடவையாக சால்ட்டி லெமன் வந்து நம்ம லான்ச்சே பண்ணலை. இன்றைக்கி நம்ம பண்ணிக்கலாம் சார். சால்ட்டி லெமன் இது வரைக்கும் நம்ம லான்ச்சிங் பண்ணலை, பட் பரவாயில்ல. அந்த சால்ட்டி லெமன் ப்ராடக்ட்டை 15 நாளில் லான்ச் பண்ணோம். அந்த பெருமையை மிஸ்டர் ராஜேந்திரனுக்கு தான் சேரும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்தபடியாக நான் ஏற்கனவே ஆயில் லான்ச் பண்ண டைமில் இது வரைக்கும் ரிசப்ஷனில் இருந்த காளிமார்க்கு வந்து இப்போ வரவேற்பு வரைக்கும் வரப்போகுதுன்னு சாதாரணமாக சொன்ன ஒரு லோகோ. அன்றைக்கி நாங்கள்லாம் பேசிட்டு காரில் போகும்போது பேசிகிட்டு இருந்த ஒரு சந்தலாக ஒரு டேக்லைன் வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் ஆகிடுச்சு. அன்றைக்கி லான்ச்சில் நான் சொல்லியிருந்தேன் அடுத்து வேகமாக அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் வரணும். அதில் 2 ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி உளுந்தம்பருப்பும் கவர்மெண்ட் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து யார்கிட்ட பண்ணலாம் போது வெவ்வேறு மாதிரி கோட் வாங்கணும். அப்புறம் எஸ்என்டி அக்ரோ கோட் என்னோட சன்னில் என்னோட மருமன் தான் இன்றைக்கி கொடுத்துருக்காரு. ஃபுல் ஸ்விங்கில் அவர் வந்து சிஓ சாரோட கோஆப்ரேட் பண்ணி அருமையாக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ப்ரொடக்ஷன் டீம், பர்டிகுலராக கார்த்திக், நீங்கள் எல்லாம் டீசர் பார்த்தீங்க. இன்றைக்கி எவ்வளோ 110வது நாள் இந்த ப்ரொடக்ஷன் லைன் எடுக்கிறதுக்கு. அவர் பட்ட கஷ்டங்கள் வந்து எனக்கும் சிஓ சார் தான் நல்லா தெரியும். ஏன்னா மிஷின் வந்து இம்போர்ட் ஆகி வந்துருச்சு, வர்றதுலேருந்தே பிரச்சனை தான், உள்ளே வரும்போதுலேருந்தே பிரச்சனை, நிறையா டாக்குமெண்ட்ஸ் தப்பாக இருந்துச்சு. மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், மகாலட்சுமி மேடம் எல்லாம் ஒரு டீம் இது வந்து ஒரு ரிலே ரேஸ் நெகோஷியேட் பண்ணோம். போர்டில் அப்ரூவல் வாங்கணும். ஒரு 20 கோடி ரூபா மிஷினை இம்போர்ட் பண்ணி அதிலேருந்து அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் ப்ராஃபிட் பார்க்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான சமாச்சாரம் கிடையாது. இந்த 100 வருட காளிமார்க் வரலாற்றில் வந்து இதான் முதல் தடவை ஒரு இம்போர்ட்டட் மிஷின் ஜூஸ் நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து முதல்ல வந்து நான் சொன்னோன்னே இந்த ப்ரப்போசலுக்கு சரின்னு சொன்ன போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேமாதிரி இதை வந்து நெகோஷியேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நெகோஷியேட் பண்ணி முடித்து இது மே மாதம் 10ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு மலேசியா நம்ம ரைட்டாக நான் சொல்கிறது மே மாதம் 10ஆம் தேதி இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சது. இன்றைக்கி வந்து நம்ம இந்த ப்ராசஸ் முடித்து இன்றைக்கி ப்ரொடக்ஷன் கண்ணில் பார்க்குறோம். இந்த எஃபர்ட்ஸ் வந்து பர்டிகுலராக நான் கார்த்திக் தான் சொல்கிறேன். கார்த்திக் ஸ்டேஜுக்கு வாங்க. கார்த்திக் வந்து வீக்லி ஒன்ஸ் என்கிட்ட வருவார், ரிப்போர்ட் பண்ணுவார். அப்படி ரிப்போர்ட் பண்ணும்போது நான் நீங்கள் வரவே வேண்டாம், நீங்கள் அங்கேயே இருங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இங்கே ஆஃபீஸ்லேயே இருக்கார், ஃபேக்ட்ரியிலே இருக்கார். அவருடைய குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே ஃபேக்ட்ரியிலே இருக்கார். அதுமாதிரி அவங்க டீம் என்டையர் டீம் எனக்கு தெரியும். நான் இங்கே ரெகுலராக வந்து அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கேன். அருமையான ஒரு ஃப்ரெண்ட்லியாக டீமை கொண்டு போய் இந்த வெற்றியை வந்து அந்த டீமுக்கும் கார்த்திக்கும் தான் சேரும். ஸோ இங்கே வந்து என்னோடய ஷோல்டர்ஸாக இருந்தால் 2 பேர்.
எங்கள் சிஓ அண்ட் சிஎஸ்ஓ என்னோட ஷோல்டர்ஸ் அவங்க தான். என்னுடைய 10 விரல்கள் வந்து என்னோட ஹெச்ஓடி. இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனும் சாத்தியம் இல்லை. ஒரு சாதாரணமாக சொன்னோம் சாஃப்ட் லான்ச் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு பேர் சாஃப்ட் லான்ச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா செலவழிச்சிட்டாங்க. இது பேர் சாஃப்ட் லான்ச்சே இல்லை, ஒரு ஹார்ட் லான்ச்சாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒழுங்கு மாதிரியாக எனக்கு ப்ராஃபிட்டாக எடுத்து கொடுக்க வேண்டியது ப்ரொடக்ஷன் டீமும் சேல்ஸ் டீம் உங்கள் பொறுப்பு. அதனால தான் நாங்கள் யாருமே ஸ்டேஜுக்கு வரல, டேரக்டர்ஸ் யாருமே ஸ்டேஜுக்கு வரல. ப்ரொடக்ஷன் பண்ண அந்த டீமு சேல்ஸ் டீம் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எல்லாம் செய்வீங்கிற நம்பிக்கை தான் இடத்துல நான் நிற்கிறேன். இது வரைக்கும் நம்ம மிஸ்டர் கார்த்திக் வந்து பிளான் மேனேஜராக இருந்தார். இன்றைக்கி அவரை டெப்டி பிளான் மேனேஜராக நாங்கள் அவரை ப்ரொமோட் பண்ணுறோம். அதில் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பெருமை. நம்மளோட ஆஃபீஸ் ஒர்க்கர், லேபரர், ஸ்டாஃப், ஹெச்ஓடி எல்லாமே நல்லா இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமை, எல்லாருக்கும் சந்தோஷம். அதில் பன்னீர்புரம் உண்ணாமலை அம்மாள் அருமை. அதை அந்த ஐடியா பண்ணி செஞ்சு கொடுத்தது யாருன்னு தெரியுமா? மிஸ்டர் ரமேஷ். அவருக்கு மெனி மோர் தேங்க்ஸ். கொடுத்ததை ஃபியூச்சரை பார்க்குறேன். ஸோ 3 விஷயங்களும் கொண்டு போகிறாங்க. இட்ஸ் டீம் ஒர்க். இதே மாதிரி அடுத்து 100 வருஷத்துக்கான விதையை விதைச்சிட்டாங்க. ஸோ அடுத்து வர ஜென்ரேஷன், அடுத்து டீமோட ஜென்ரேஷன் எல்லோரும் வந்து வில் மேக் இட் பிக். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் மாறணும். கண்ட்ரிக்கும் நிறைய விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். காலிமார்க்லேருந்து நிறைய விஷயங்கள். சார் ஒரு பிளான் வச்சுருந்தா 5 ரிலீஸ் பண்ணுவார். அவர் இன்னும் எவ்வளோ பிளான் வச்சுருக்காரு தெரியும். அண்ட் உங்களோட எல்லாருக்கும் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நடக்குது. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ரமேஷ் சார் அண்ட் டீம் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல். இந்த காலிமார்க் வந்து எல்லாரும் பார்ட்டிஷன் பண்ணி எல்லாரும் தனித்தனியாக வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து சேர்த்த புதுசில் வந்து நாங்கள் சில ஐடியாஸ்லாம் ஃபேமிலியிலேருந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்து இப்போது மெட்டீரியலைஸ் ஆகிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஆல் எம்ப்ளாயீஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ இருந்தாலும் நல்லா பண்ணுறதுனால ரொம்ப தேங்க்யூ.